வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள்: சர்வதேச அளவில் சிறந்து விளங்கும் பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய தொழில் முனைவோர்கள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகம் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றால் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்கென தனி நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தென் தமிழகத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் ரஹானே சதம் அடித்தார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச அளவில் சிறந்து விளங்கும் பொருட்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய தொழில் முனைவோர்கள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களையே அனைவரும் வாங்க வேண்டும் என்று புத்தாண்டு உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்திற்கு உத்வேகம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள பிரதமர், ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களிலிருந்து நம் நாட்டை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நான் மேலும் ஒரு விஷயம் குறித்து உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். கொரோனா காரணமாக இந்த ஆண்டு இது பற்றிய விவாதங்கள் அந்த அளவுக்கு நடைபெற முடியாமல் இருந்தது. ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழிப் பொருட்களிலிருந்து நாம் நாட்டை விடுவிக்க வேண்டும். தூய்மை பாரத இயக்கத்தின் முதல் உறுதிப்பாடே இதுதானே. இதுவும் 2021ஆம் ஆண்டுக்கான உறுதிப்பாடுகளில் ஒன்று. புத்தாண்டுக்கான பல நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். புதியவற்றை கற்றுக்கொள்வதற்கு வயது தடையில்லை என்று கூறிய பிரதமர், சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசாச்சாரியார் சுவாமி 92 வயதிலும் கூட கணினியை பயன்படுத்தி புத்தகத்தை எழுதி வருவதாக தெரிவித்துள்ளார். கற்கும் பேரார்வம் ஏற்படுத்தும் ஆற்றல் பற்றிய ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு தெரிய வந்தது. இது தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதியவர் ஸ்ரீ டி ஸ்ரீனிவாசாச்சாரியார் சுவாமி பற்றியது. ஸ்ரீ டி ஸ்ரீனிவாசாச்சாரியார் சுவாமியின் வயது 92. இவர் இந்த வயதிலும் கூட கணிப்பொறியில் தனது புத்தகத்தை எழுதி வருகிறார். தானே தட்டச்சு செய்கிறார். ஸ்ரீனிவாசாச்சாரியார் சுவாமி அவர்கள் சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் பாண்டித்யம் பெற்றவர். இவர் இதுவரை சுமார் 16 ஆன்மீக நூல்களை எழுதியிருக்கிறார். ஆனால் கணிப்பொறி வந்த பிறகு இனி புத்தகம் எழுதுதலும் அச்சிடுதலும் மாறிவிட்டன என்று இவருக்கு பட்டவுடன் இவர் தனது 86வது வயதிலே கணிப்பொறி இயக்குவதை கற்றார். தனது பயன்பாட்டிற்கு தேவையான மென்பொருளை கற்றார். இப்போது இவர் தனது புத்தகத்தை நிறைவு செய்து வருகிறார். எதுவரை வாழ்க்கை ஆற்றல் நிரம்பியதாக இருக்கிறதோ அதுவரை வாழ்க்கையில் கற்கும் பேரார்வம் இறப்பதில்லை, கற்றுக்கொள்ளும் விருப்பம் மரிப்பதில்லை என்பதற்கு ஸ்ரீ டி ஸ்ரீனிவாசாச்சாரியார் சுவாமி அவர்களின் வாழ்க்கையே ஒரு மெய்சாட்சி. கோயம்புத்தூரைச் சேர்ந்த காயத்ரி தனது தந்தையாருடன் இணைந்து பாதிக்கப்பட்ட ஒரு நாயிற்காக சக்கர நாற்காலி ஒன்றை வடிவமைத்திருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நண்பர்களே, தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் ஒரு நெகிழ வைக்கும் முயல்வு பற்றி நான் படிக்க நேர்ந்தது. நீங்களும் சமூக ஊடகங்களில் இவை பற்றிய காட்சிகளை பார்த்திருக்கலாம். நாம் அனைவரும் மனிதர்களை சுமக்கும் சக்கர நாற்காலிகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் கோவையைச் சேர்ந்த ஒரு பெண் காயத்ரி தனது தந்தையாருடன் இணைந்து பாதிக்கப்பட்ட ஒரு நாயிற்காக சக்கர நாற்காலி ஒன்றை வடிவமைத்திருக்கிறார். இந்த புரிந்துணர்வு உத்வேகம் அளிக்கிறது. அனைத்து உயிர்களிடத்தும் தயையும் கருணையும் மனதில் நிறைந்திருந்தால் மட்டுமே இப்படி ஒருவரால் செய்ய முடியும். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹேமலதா என்ற தமிழ் ஆசிரியர் கோவிட்-19 காலத்தில் நூதன வழிமுறையை கையாண்டு பாடங்களை அனிமேட்டட் வீடியோவாக தயாரித்து மாணவர்களுக்கு விநியோகம் செய்ததாகவும் பிரதமர் கூறினார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆசிரியை பற்றி நான் படிக்க நேர்ந்தது. NK ஹேமலதா என்ற இவர் விழுப்புரத்தில் ஒரு பள்ளியில் உலகின் மிகத் தொன்மையான மொழியாம் தமிழை பயிற்றுவித்து வருகிறார். கோவிட்-19 பெருந்தொற்று நிலவும் வேளையிலும் தனது பயிற்றுவித்தலுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்திருக்கிறார். இவருக்கு முன்னால் கண்டிப்பாக சவால்கள் இருந்தன. ஆனால் இவர் ஒரு நூதனமான வழிமுறையை கைக்கொண்டார். இவர் படிப்பின் அனைத்து 53 அத்தியாயங்களையும் பதிவு செய்தார். அனிமேட்டட் வீடியோ, இயங்குபட காணொளிகளை ஏற்படுத்தி
இவற்றை ஒரு பென்டிரைவ் கருவி வாயிலாக தனது மாணவர்களுக்கு விநியோகம் செய்தார். இதனால் இவருடைய மாணவர்கள் மிகுந்த பயன் பெற்றார்கள். இந்த அத்தியாயங்களை கண்ணால் கண்டு புரிந்து கொள்ள முடிந்தது. புத்தாண்டு வருவதை சுட்டிக்காட்டி நாட்டு மக்களுக்கு நல்வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இன்று ஒலிபரப்பான நிகழ்ச்சியில் பிரதமர் தம்மை பற்றி குறிப்பிட்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசாச்சாரியார் தெரிவித்தார். ஸ்ரீ மோடிஜி இவ்வளவு தூரம் என்னை பத்தி பிரமாதமா சொல்றது எனக்கு அந்த பெருமையை ஏற்றுக்க முடியுமான்றது கூட தோன்றது. அவ்வளவு யோக்கியதை நமக்கு இருக்கா? இவ்வளவு தூரம் நம்மளை பத்தி பேசிட்டோங்களே என்று ஒரு விதமான ஒரு எச்சம் இருக்குது. இருந்தாலும் 4 பேருக்கு தெரியறதுக்காகத்தானே முடியும், அப்படிதான் முடியும். அந்த ரீதியில் நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதை பத்தி ரொம்ப பரம சந்தோஷம். எனக்கு இதனால ரொம்ப இருந்தது. உங்க எல்லாரும் ஒத்துழைச்சதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் தம்மை பற்றி பேசியது பிற தன்னார்வலர்களுக்கும் உந்து சக்தியாக இருக்கும் என்று கோவையைச் சேர்ந்த காயத்ரி தெரிவித்தார். உயிர்களிடத்தில் அன்பு வேணும் என்று பாரதியார் அவரோட பாப்பா பாட்டிலே கூறியிருக்காரு. பின்னங்கால்கள் இயங்காத நிலையில் காப்பகம் ஒன்றில் பாதுகாக்கப்பட்ட வீராவை நாங்க கூட்டிட்டு வந்தபோது எங்க மனசுல இதான் ஓடிட்டு இருந்தது. வீராவை நடக்க வைக்க நாங்க ஒரு வீல் சேர் தயாரிச்சோம். இதை நமது பிரதமர் அவர்கள் அவரோட மான் கி பாத் நிகழ்ச்சியில குறிப்பிட்டு வாழ்த்தியது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. இது மூலமா மேலும் நிறைய பேர் இந்த மாதிரி உயிர்களெடுத்த அன்புடன் ஆதரவா இருக்கிறதுக்கு இது உந்துதலா இருக்கும்னு நம்புறோம். இந்த முயற்சியில ஈடுபட்டு வரும் நிறைய வாலண்டியர்களுக்கும் இது மிகவும் தூண்டுகோலா இருக்கும். கோவிட்-19 காலத்தில் தாம் ஆற்றிய பணி குறித்து பிரதமர் கூறியிருப்பது பெரிய அங்கீகாரம் என்று விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹேமலதா கூறினார். நாட்டுடைய பிரதம மந்திரி வாயிலிருந்து என் பேரை உச்சரிக்கக்குள்ள நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். என்ன அலைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். இருக்குது என்னுடைய வேலைக்கான பிரைம் மினிஸ்டர் அங்கீகாரம் பண்ணது எனக்கு ரொம்ப நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன் சார், நன்றி சொல்றதுக்கு. இதுக்கு வழி வச்ச என்னுடைய அதிகாரிகள், என்னுடைய பேரண்ட், என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய ஸ்கூல் குழந்தைங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அஇஅதிமுக சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். தேர்தல் வெற்றிக்காக கட்சித் தொண்டர்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று திரு பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகம் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவதாக தெரிவித்தார். மாநில அரசின் சிறப்பான செயல்பாடு காரணமாக மத்திய அரசின் விருதுகள் தமிழகத்திற்கு கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு, 2000 மினி கிளினிக்குகள் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை அஇஅதிமுக அரசு படைத்திருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பல்வேறு தரப்பினரையும் ஆலோசித்து இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திமுக மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக அவர் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றால் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்கென தனி நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். மகளிர் தைரியமாக புகார் கொடுப்பதை ஊக்குவிக்கும் விதமாக மாநில அளவில் ரகசிய பிரிவு ஏற்படுத்தப்படும் என்றும் திரு ஸ்டாலின் அதில் குறிப்பிட்டுள்ளார். தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவிட்-19 பரவல் தொடர்ந்து கட்டுக்குள் உள்ளது. இன்று இந்த நோய் தொற்று 1009 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1091 பேர் குணமடைந்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்துள்ளது. மெல்பர்னில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ரஹானே அபாரமாக ஆடி சதம் அடித்து 104 ரன்னுடனும் ஜடேஜா 40 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கேரள அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
சர்வதேச அளவில் சிறந்து விளங்கும் பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய தொழில் முனைவோர்கள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகம் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றால் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்கென தனி நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தென் தமிழகத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் ரஹானே சதம் அடித்தார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_ சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.